இந்த கயிறோடு நாங்கள் போக மாட்டோம். அது கொஞ்சம் ஆபத்தான பகுதி. ஹாய் மக்களே, கடை கிளம்பியாச்சு. இப்போ கொஞ்சம் வெயில் முகம் தெரியுது. நம்ம வெயிட்டிங் ஷெட் ரோட்டில் இந்த மயில் ஸ்பாட் இருக்குது பார்த்திங்களா, அங்கே அந்த நீல கலரில் பூ நிறைய பூத்துருக்கு. பார்க்குறதுக்கு அப்படியே குறிஞ்சி மாதிரி இருக்குது. குறிஞ்சி பூவும் நம்ம ஏரியாவில் பூத்துருக்கு, ஒரு சில இடங்களில் பூத்துருக்கு. இப்போ கொஞ்சம் வெயில் அடிக்குது. கிளைமேட் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறது தெரில. அந்த இடம்லாம் டார்க்காக இருக்குது. இந்த இடம் கொஞ்சம் வெயில் இருக்குது. மேலேருந்து வரும்போது வெயில் இருந்துச்சா, அப்படியே கிளைமேட் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இங்கே அப்படி தான் மயில் சவுண்டு பாருங்கள். வந்தி ஸ்பாட். ஒரு சிலர் கமெண்டில் அடிக்கடி கேட்குற விஷயம் என்னென்னா, இந்த காட்டு பாதையில் ஒத்தையில் நடந்து போகிறீங்களா, உங்களுக்கு பயம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. எங்களுக்கு இந்த பாதையில் ரொம்ப வருஷமாக நடந்து பழகிருச்சு, அதனால் பயம் கிடையாது. ரொம்ப வருஷமாக இதே பாதையாக தான் கடைக்கு போகிறோம் வரோம், அதனால் பழகிருச்சுங்க, பயம் கிடையாது. பயந்துகிட்டே இருந்தால் நம்ம எந்த வேலையும் செய்ய முடியாது. அதனால் தைரியமாக இருக்கணும். பார்த்தீங்களா, மழை வரலாம், சொல்ல முடியாது. இங்கே உள்ள வெதர் நிமிஷத்துக்கு நிமிஷம் சேஞ்ச் ஆகும். காலையில் டார்க்காக இருந்துச்சு, அதுக்கப்புறம் லைட்டாக வெயில் வந்துச்சு, அப்புறம் டார்க் ஆயிடுச்சு. இந்த மாதிரி தாங்க இங்கே இருக்கும். ஆனால் நல்ல குளிர் இருக்குது. குளிருக்கு மட்டும் நம்ம ஏரியா பஞ்சமே இருக்காது. பார்த்திங்களா, அங்கே வெயில் அடிக்குதா, அப்படி தான் இருக்கும் இங்கே. ஆனால் அந்த சின்ன சின்ன வண்டு சத்தம், பூச்சி சத்தம், குருவி சத்தம் இதெல்லாம் எப்போதும் கேட்கும். கேட்குதா? இந்த இடத்துல அதிகமாக கேட்கும். வானத்தை பார்க்கவே அழகாக இருக்குல்ல. இந்த கயிறோடு நாங்கள் போக மாட்டோம், அது கொஞ்சம் ஆபத்தான பகுதி, அதனால் அது வழியாக போகவே மாட்டோம். இந்த ஒரு பாதை எஸ் வளவுங்க. இப்படி போய் காமிக்க பாருங்களேன், இப்படி போய் அப்படி போய் அந்த மரத்துலேருந்து அப்படி சுற்றி அந்த ரோடு போகுதா, அங்கே போகும். வந்துட்டேன் டேம்கிட்டே. இன்னும் ஒரே ஒரு வளவு தான். ப்ளூ கலரில் இருக்குது வானம். இந்த பூ நிறைய பூத்துருக்கு பாருங்கள். மார்னிங் க்ளோரி பூ இஷ்டம் போல் பூத்துருக்கு. ஸோ மக்களே, டேம் கிட்ட வந்துட்டேன். போய் கடையை ஓப்பன் பண்ண வேண்டியதான். குரங்கோட டார்கெட் எப்பயும் பார்த்தீங்கன்னா சாக்லேட் கடை, டீ கடை, அந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்கக்கூடிய கடையை தான் டார்கெட் பண்ணோம். வெளியே ஒரு பழை போட்டிருக்கோமா, அதுக்குள்ளே ஒரு கவர் போட்டிருக்கோமா, அதுக்குள்ளே ஒரு தார்ப்பா கட்டி, அதுக்குள்ளே ஒரு தார்ப்பா கட்டியிருக்கோம்.